தேவ செய்தியின் தலைப்பு உனக்கு துணை நிற்கும் கர்த்தர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இன்றைய தினம் வந்திருக்கிற உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து செல்லுகிற போராட்டத்தின் பாதைகளை கர்த்தர் மட்டும்தான் அறிவார். வெளி உலகிற்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது போன்று தோன்றலாம். ஆனால் நீங்கள் கடந்து வரும் கண்ணீரின் பாதையோ, பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளோ யாருக்குமே தெரியாது. சில காரியங்களை நீங்கள் கடந்து போகிற சில பாதைகளை யாரிடம் சொல்லவும் முடியாது. ஜெபிக்க மட்டும்தான் செய்திருப்பீங்க. எல்லாம் கவனிங்க. போராட்டம் சொன்னால் எல்லாருக்குமே உண்டுதான். தேவனோடு முகமாய் பேசின மோசே கூட உபத்திரவம் தாங்க முடியாமல் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்னை கொன்று போட ஆண்டவரே. எல்லாம் கவனிங்க. நம்ம கடந்து வர்ற ஒவ்வொரு பாதையிலையும் நமக்கு துணையாக நிற்கிறது கர்த்தருங்கிறது நமக்கு தெரியாதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நல்லா கவனித்துக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு தனிமை உன்னை வாட்டலாம். உன்னை நம்பி இருக்கிறவங்க யாரை நீ அதிகமாக நம்பினியோ அவங்க உன்னை கைவிட்டு போயிருக்கலாம். உனக்கு வேண்டாத ஒரு சில அனுதினமும் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையிலேயோ, உன்னுடைய குடும்பத்திலேயோ, நீ செய்கிற தொழிலையோ, அல்லது கர்த்தர் கொடுத்த ஊழியத்திலேயோ இப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமோ என்று சொல்லி ஒரு பயம் உன்னை ஆட்கொண்டு இருக்கலாம். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ கடந்து வந்தாலும் சரி, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தம் கொடுப்பாரானால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதினால் உனக்கு விரோதமாய் செயல்படுவர்களுக்கு விரோதமாக கர்த்தரே உனக்காக யுத்தம் பண்ணுவார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதையும் நமக்கு துணையாக இருப்பதையும் எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேத வசனத்தில் சில பரிசுத்தவான்கள் கடந்து வந்த பாதையை வைத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன்.
சில நேரங்கள் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே. அப்படிதான் சொல்றார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போ பயந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. வேதத்தில் மரணத்தையே பார்க்காம பரலோகத்துக்கு போன எலியாவுடைய வாழ்க்கையிலும் பயப்படுகிற சூழ்நிலை வந்தது. அவன் வானத்தில் இருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தவன் தான். அப்படி நிரூபித்தவன் கூட பயந்து போய் பயத்தினால, போதும் எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்லி ஜெபிப்பான். நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். ஏலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் இயேசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது இயேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. எலியா பரிசுத்தவான் தான். அக்கினியை இறக்கி கர்த்தர் தெய்வங்கள் நிரூபித்தவன் தான். இயேசுபேல் அவன் உயிரை வாங்கிறோன்னு சொன்ன உடனே பயந்துட்டான். ஏன் வேலைக்காரனை நிப்பாட்டிட்டு தனியாக ஓடுறான்? அதற்கப்புறம் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய அவன் விரும்பவில்லைன்னு அர்த்தம். முடிஞ்சிருச்சு ஊழியம். இன்னும் அந்த வேலைக்காரன் துணைக்கு இருக்க வேண்டாம். அவனை நிப்பாட்டிட்டு அங்கே ஒரு சூரிய ஸ்டேடியம் கீழே உட்கார்ந்து சாக வேண்டும் விரும்பி, போதும் ஆண்டவரே, போதும்னு சொன்னான். இந்த ஊழியம் போதும், போதும் ஆண்டவரே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். அவன் எந்த அளவுக்கு பயந்திருந்தான், தன் பிராணனை காக்க ஊர் விட்டு ஊர் ஓடுவான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவன் என்ன நினைச்சிருக்கணும்? கர்த்தரும் கைவிட்டு விட்டாரோ. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்ம அப்படி தான் நினைக்கிறோம், ஆண்டவரும் கைவிட்டு விட்டாரோ. ஒரு பரிசுத்தவான் அவன் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்திருக்க வேண்டும். கர்த்தரும் கைவிட்டு விட்டாரா? ஆனால் அவனை ஆண்டவர் கவனிச்சுட்டு தான் இருக்காரு, அவன் கூட தான் இருக்காரு, அவனுக்கு துணையாக இருக்காருங்கிறது அவனுக்கு தெரியாது. அதை தெரியப்படுத்துகிறதற்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரா? வாசிப்போம். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். நல்லா கவனிங்க. பட்டினியில் கிடக்கிறான், பசியில் கிடக்கிறான், சாகணும் தான். இனி ஊழியம் வேண்டாம். ஊழியத்தில் பாடுகள் உண்டு. எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி பாடுகள் உண்டு. பாடுகள் இல்லாமல் ஊழியம் செய்யவே முடியாது. அந்த பாடுகளில் தான் மோசேயும் என்னை கொன்று போட ஆண்டவரே சொல்கிறான். பவுல் போன பாடுகளெல்லாம் வாசித்தீங்கன்னா
அந்த பாடல்களை யாருமே போயிருக்க மாட்டான். அந்த பாடுகள் உண்டு, ஆனால் கர்த்தர் கூட தான் இருப்பார். நீங்கள் நல்லா கவனிங்க, உங்களை மற்றவங்க அற்பமாக எண்ணலாம், உலகம் உங்களை புறக்கணிக்கலாம், உலகம் உங்கள் பாவத்தை சொல்லி உங்களை குற்றப்படுத்தி பேசலாம், உலகம் உங்களை மதிக்காம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அதை தெரியப்படுத்துகிறதுக்கு தான் இன்னைக்கு உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. ஜாதியோ மதத்தையோ எத்தையுமே அவர் பார்க்க மாட்டார், அவர் எல்லாரையும் நேசிப்பார். ஆண்டவர் உங்களை நீங்கள் தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் பின்னால் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மறிக்கக்கூடிய பல சூழ்நிலைகளில் மறிச்சிருக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களை காப்பாற்றி கொண்டு வந்திருப்பார். ஏன் நீ இன்னைக்கு வரைக்கும் சாகலை? ஏன் தற்கொலைக்கு கொண்டு போகலை? உங்களை கர்த்தர் நேசிக்கிறார், உங்களுக்கு துணையாக இருக்கிறார். பிசாசால உன்னை சாகடிக்க வைக்கவே முடியாது. அவன் தந்திரங்கள் எல்லாம் செயல்ந்து போயிடும். ஒரு தூதன் வந்து தட்டி எழுப்பி சாப்பிடுங்கிறான். சாப்பிட்டான், பசி போயிட்டு அவன் தான் ஊழியம் செய்ய விரும்பலையே, திரும்பி படுத்து உறங்கிடுவான். வாசிங்க. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தடலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ண, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். எப்போ நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குப்பா, ஊழியெல்லாம் முடிஞ்சு போகலை. நல்ல கவனிங்க, உன் ஊழியம் முடிஞ்சு போகலை. உபத்திரவத்தையும் பிரச்சனையும் கண்டு விரக்தி அடைஞ்சிடாத. நல்லா கவனிக்க வேண்டும். இன்னும் சொல்லுவான், வாசிப்போம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால், நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குங்கிறான். அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். எத்தனை நாளா? இரவு பகல் போட்டிருக்கா. தூங்கல, ராத்திரி தூங்கல. ராத்திரியும் நடக்கிறான், பகல்லையும் நடக்கிறான், 40 நாள் நடக்கிறான். அந்த போஜனத்தின் பலத்தினால் அர்த்தம் என்ன? அவனுக்கு சாப்பாட்டை கர்த்தர் கொடுத்துட்டு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி அவன் வலது கையை பிடிச்சு அவரே கூட்டிட்டு போய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ நல்லா கவனிக்க வேண்டும். அந்த போஜனத்தின் பலத்தினால 40 நாள் இரவும் பகலும் வாழ்க்கை வெறுத்து போய் இருக்கிற ஒரு மனுஷனால் 40 நாள் தூங்காம நடந்து போக முடியுமா? அப்படின்னா எந்த அளவு கர்த்தரே அவன் கூட போயிருப்பா. உங்களுடைய வாழ்க்கையை நடந்த அல்லது நடந்து கொண்டிருக்கிற அல்லது இப்படி நடந்துருமோன்னு நீங்கள் நினைக்கிற சில காரியங்கள் உங்களை சோர்வுபடுத்தி இருக்கலாம். ஏன் வாழணுங்கிற எண்ணம் கூட உங்கள் இருதயத்தில் வந்திருக்கலாம். டிஜெக்ஷன் இன் லைஃப், வாழ்க்கையில் வெறுத்து போகிற ஒரு சூழ்நிலை. சில நேரங்களில்
எவ்வளோ காலத்துக்கு தான் நம்ம இப்படி தனிமையாக இருக்கிறது? எவ்வளோ காலத்துக்கு தான் இப்படி வாழ்கிறது? இறந்துடலாமா? அப்படி கூட நீங்கள் நினைச்சிருக்கலாம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எல்லாம் கவனிச்சுக்கொள்ளுங்க. எந்த காரியத்தை குறித்தாவது பயந்து கொண்டிருக்கிறீங்களா? யாரை குறித்தாவது அல்லது எந்த சம்பவத்தை குறித்தாவது பயந்து கொண்டிருக்கிறீங்களா? குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் உள்ள யாரையோ குறித்தாக இருந்தாலும் சரி, ஊழியத்தின் பாதையிலையும் சரி, ஏதோ ஒரு சம்பவம் அல்லது ஏதோ ஒரு காரியம் அல்லது யாரோ ஒரு நபருக்காக பயந்து கொண்டிருக்கிறியா? உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, உனக்காக அவர்களோடு நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றார். ஒரு வசனம் வாசிப்போமே. உபாகமம் 1வது அதிகாரம் 30வது வசனம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்தது எல்லாவற்றை போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்மளை பயப்பட வைக்கிறதே ஒரு சில கூட்டங்களுக்கு வேலையாகவே இருக்கும். எல்லாம் கவனிங்க. உன் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கே உன் அலுவலகத்தில் ஒரு சிலர் இருப்பாங்க, அல்லது உன் ஊழியத்தில் உனக்கு முள்ளாவே இருப்பாங்க. எந்த சூழ்நிலையை நீ கடந்து வந்தாலும் சரி, உனக்கு நான் துணை நிற்கிறேன்னு சொல்கிற கர்த்தர் உனக்காக அவர்களோடு யுத்தம் பண்ணுவா. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். அவங்க பக்கத்தில் நிற்கிறாங்க. 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? ஏன் இப்படி சொன்னாங்க? அவங்க வந்த உடனே அவங்களுக்குள்ள வந்ததே பயம்தான். 10வது வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நல்ல கவனிங்க. பயம். நீ பயப்படுகிற சூழ்நிலையில தான் உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உன் கடையை மூட வைக்கம்பாங்க, உன்னை அந்த ஊரை விட்டு காலி பண்ண வைக்கம்பாங்க, உனக்கு நான் என்ன செய்கிறேன் பாருப்பாங்க. இப்படி பலவிதமான மிரட்டல் உங்களுக்கு விட்டுருக்கலாம். எல்லாம் கவனிங்க. ஏதோ ஒரு காரியம் உனக்கு பயந்து கொண்டிருக்கலாம். உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எப்படி யுத்தம் பண்ண போறாராம்? 13வது 14வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். நல்ல கவனிங்க. இதுவரைக்கும் உன்னை வேதனைப்படுத்திட்டு இருந்தவங்க, இதுவரைக்கும் உன் சமாதானத்தை கெடுத்துட்டு இருந்தவங்க, நல்ல கவனிங்க, இதுவரைக்கும் உன்னை பயமுறுத்திட்டு இருந்தவங்க இந்த மே மாதத்தில் இருந்து
உங்க கண்ணுக்கே தெரியாத இடத்துக்கு போயிடுவார். அதை தான் சொல்றேன், இன்றைக்கு காணுகிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டாய். 21வது வசனத்தில் இருந்து மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலை சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். வழி இவங்களுக்கு மட்டும்தான், அவங்களை விரட்டிக்கிட்டு வர்றாங்க. இப்போ வாசிப்போம். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினையும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கடலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்றத முக்கியமான பகுதி. கர்த்தர் அப்படித்தானே சொன்னாரு, உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். அல்லேலூயா. அதே வார்த்தையை சொல்கிறாங்க. இப்போ ஓடிடுவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவன் கண்டுபிடிச்சிட்டான். உங்களை மிரட்டுறவங்க, உங்களை விரட்டுறவங்க, உங்களை அதம் பண்ணுற அத்தனை பேருமே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை கண்டுகொள்வார்கள். கண்டுகொள்ளும்படியான காரியத்தை கர்த்தர் செய்வார். இன்னையில் இருந்தே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இன்னையில் இருந்து, நாளைக்கு இல்லை, இன்னையில் இந்த மீட்டிங் முடிஞ்சு நீ போகும் பொழுது கர்த்தர் உனக்கு துணையாக வர்றதை நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாக நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு நாளும் காண மாட்டீர்கள். மோசே சொன்னானே, அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டாரு. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. எந்த கணவன் ரட்சிக்கப்படலை நீ நினைக்கிறியோ அதே கணவனை ரட்சிக்கப்பட வைத்து உன் மீது அன்பு செலுத்த வைப்பார். எந்த மனைவி சண்டைக்காரியா இருக்கிறான்னு நினைக்கிறியோ அதே மனைவி அன்பு மகளாக மாறுகிறதை நீ பார்ப்ப. உனக்காக கர்த்தர் உன் குடும்பத்தில் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கீதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து அவனும் பெரிய இராணுவம் வச்சிருக்கிறவன் தான், ஆனா வருகிறது ஒரு பெரிய கூட்டம். நல்லா கவனிங்க, நீ தனியா ஒரு ஆளாக இருப்ப, ஆனா உனக்கு விரோதமா செயல்படுற ஒரு பெரிய கூட்டமா இருக்கலாம்.
உனக்காக கர்த்தர் வந்து நிற்கும் போது அந்த கூட்டம் எல்லாம் காணாமலே போய்விடும். வாசிப்போம். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். எல்லாரும் கர்த்தரை தேட வந்துட்டாங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டாங்க. யோசபாத் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறான். 12வது வசனம், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஆண்டவரை பார்த்து சொல்றான், அவங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. என்ன செய்யணும்னு கூட எங்களுக்கு தெரியல. எங்க கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது, உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றான். 14-15. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க யாரை கண்டும் பயப்பட வேண்டாம், எதை கண்டும் நீங்க கலங்க வேண்டாம். வாசிப்போம். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இது தேவனுடையது. நல்லா கவனிக்க வேண்டும். 17வது வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்க. நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கலங்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னாரு, எப்படிப்பட்ட வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 10ல் இருந்து வாசிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்க இலச்சை அடைவார்கள். உன்மேல் எரிச்சலா இருக்கிறவங்க வெட்க இலச்சை அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க, இதே சம்பவம் தான் இங்க நடக்குது. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால். எப்படி? ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படி எனில், அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அடிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாமக்கூட்டண்டையிலே வந்து
அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. ஒருத்தன் கூட தப்பல. நல்ல கவனிங்க. உங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள கலகத்தை கர்த்தர் உண்டாக்கி அவங்கள பிரிச்சிருவார். அவங்கள கூட்டமாக இருக்கிறது தன்னாலே பெயரும் அவங்க பிரிந்து போய் விடுவார்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இன்னைக்கு என்றைக்குமே காண மாட்டீர்கள். அத்தனை பேரையும் கர்த்தர் காலையில் 27வது வசனம், பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். மகிழ்ச்சியோட இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியின் மாதமாக இருக்கு. இந்த மாதம் உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறிவிடும். ஏன்னா கர்த்தர் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கடைசியாக நீ நம்பினவர்கள் எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நல்லா கவனிங்க. உன் குடும்பமே உன்னை கைவிட்டுட்டாலும், உன்னை பெற்றவங்களே உன்னை கைவிட்டுட்டாலும், உன் உடன் பிறந்தவங்களே உன்னை கைவிட்டுட்டாலும் கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பதை நிரூபித்து காட்டுவார். இன்னைக்கு வந்த எல்லாருமே நல்ல கவனிங்க. இனி நான் ஒரு அனாதையை போல இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. இனி நான் தனிமையாக இருக்கிறேன்னு சொல்லாதீங்க. இனி உலகத்தின் சிநேகிதை விட கர்த்தருடைய சிநேகிதம் என்னையில் இருந்து உங்க கூட இருக்கும். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 27வது 28வது வசனங்களை வாசிக்க கேட்போம். தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரான் லோத்தை பெற்றான். நல்ல கவனிங்க. இது தேராகாது, அதாவது ஆபிரகாமுடைய முற்பிதாக்கள், அதாவது அவங்க தகப்பன் கூட பிறந்த கூட்டம். இவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி. இந்த ஆரானுடைய மகன்தான் லோத்து, தேராகுடைய மகன்தான் ஆபிரகாம். ஆபிரகாம், ஆரான் எல்லாமே கூட பிறந்தவங்க. இதில் 28வது வசனம் வாசிங்க. ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மரிக்கும் முன்னே மரித்தான். தேராகு மரிக்கிறதுக்கு முன்னாலே ஆரான் மரித்து விட்டான். நல்ல கவனி, வாசிப்போம். ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள். ஆபிராமுடைய மனைவிக்கு சாரா என்று பேர். இவங்க ஒரு ஃபேமிலி. 31வது வசனம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமா இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அடைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். தேராக அவன் பிள்ளைகளை கூட்டிட்டு வரான். அவன் ஆரான் மட்டும் மரிச்சிட்டான். அவன் அதுக்கு பதிலாக லோத்தை கூட்டிட்டு வர்றான். லோத்து, ஆபிரகாம், சாராய் இப்படி கூட்டிட்டு வரும்போது வாசிப்போம். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தான். தேராகும் மரித்துட்டான். இப்போ லோத்துடைய தகப்பனும் மரிச்சிட்டான். லோத்துடைய தகப்பனை பெற்ற தேராகும் மரிச்சிட்டான். இப்போ இந்த லோத்து ஒரு அனாதையாக விடப்படுகிறான். ஏன்னா அவன் தகப்பன் மரித்து விட்டான், தாத்தாவும் மரிச்சிட்டாங்க. இவன் அனாதையாக விடப்பட்ட உடனே அவனை எடுத்து வளர்த்து வழி நடத்த ஆபிரகாம் அவனை ஒரு பிள்ளை போல எடுத்துக்கிட்டான். ஆபிரகாம் அவனை ஒரு பிள்ளை போல அவன் எடுத்து வளர்க்குறான்.
இந்த காலகட்டத்தில் தான் கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் சொல்ற, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போப்பா. 4வது வசனம். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். அவன் லோத்துவையும் கூட்டிட்டு போறான். லோத்துவை அவன் போறது ஆபிரகாம், சாராள், லோத்து. ஏன் லோத்துக்கு தகப்பனும் கிடையாது, தாத்தாவும் கிடையாது. அவர் அனாதை மாதிரி இருக்கிறான். இப்போ அவனுக்கு தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் ஆபிரகாமும் சாராளும் தான் இருக்கிறார். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். அவன் கூட லோத்தையும் கூட்டிகிட்டே போறான். ஒரு ஊர் விட்டு ஒரு போகும்போது கூட லோத்தையும் கூட தான் கூட்டு போறான். வாசிப்போம். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். ஆபிரகாம் பெரிய பணக்காரன், வசதி உள்ளவனா இருக்கிறான். அவன் சீமானா இருந்தான். 5வது வசனத்திலிருந்து. ஆபிராம் உடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவனுக்கும் வசதி வந்தது. அந்த வசதி வந்த உடனே வளர்த்தவனை மறந்துட்டான். நல்ல கவனிங்க. வசதி இவனை நம்பி தான் வெளியே வர்றான், இவனை நம்பி தான் கூட வர்றான். அவனுக்கு உண்டான எல்லா வசதியும் செய்து கொடுத்தவன் ஆபிரகாம். இப்போ அவனும் ஆபிரகாம் மாதிரி வசதியாக வர்றான். அதனால அவங்களுக்குள்ள சில மனஸ்தாபங்கள் வருகிறது. லோத்து தனியா போக விரும்புகிறான். 8வது வசனத்திலிருந்து. ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பிறக்கும் உன் மெய்ப்பிறக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். நல்ல கவனிங்க. உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கப்பா, உன்னை பிள்ளை மாதிரி தான் வச்சிருக்கிறேன். அவன் சண்டை போட்டு தான் போகிறான். ஆனால் ஆபிரகாம் ஒரு பெத்த பிள்ளையை பார்த்து எப்படி செய்வானா? உனக்கு எந்த பகுதி போகணுமோ, உனக்கு எது வசதியாக இருக்கோ நீ எடுத்துக்கோ. 11வது வசனம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இப்போ ஆபிரகாமுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கும். யார் கடைசி வரைக்கும் தான் கூட இருப்பான் நம்பினானோ, ஏன்னா ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடையாது, இவன் தான் பிள்ளை. யாரை நம்பி கூட்டிட்டு வந்தானோ, யாரை பிள்ளை போல வளர்த்தானோ, அவன் கலந்து போகிறான். ஏன் பிரிஞ்சு போனான் தெரியுமா? 6வது வசனம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆஸ்தி பணம் பெருகின உடனே தனியாக போகணும் முடிவு வந்துட்டான். கொஞ்சம்தான் வளருவான், உடனே தனியாக போயிடணும். கடைசியில் அந்த லோத்துடைய வாழ்க்கையே பரிதாபமாக முடியும். அவன் மனைவி ஒப்பு தூணாயிருவா. அவன் ஆஸ்தியை, எந்த ஆஸ்திக்காக பிரிஞ்சாலும் அத்தனை ஆஸ்தியையும் எதிர் நாட்டில் உள்ள வந்து அடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் கர்த்தர் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு சொன்னாரே, அவர் தான் ஆபிரகாமை அழைச்சாரு. அவர் விட்டு போகவில்லை. கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருக்கிறார் என்றும்
கர்த்தர் நம்ம வலது கையை பிடித்து நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்கிறதுக்காக கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார் 14வது வசனத்தில் இருந்து. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். நல்ல கவனிங்க. அவன் போட்டோம் வடக்க தெற்க மேற்க கிழக்க சுத்துள்ள அத்தனை இடத்தையும் உனக்கு நான் கொடுக்கிறேன். ஆபிரகாம் மரிக்கிறது வரைக்கும் கர்த்தர் கூடவே இருந்தார். மரித்ததுக்கு அப்புறமும் அவன் பரலோகத்தில் இருக்கிறான்னு மத்தேயு 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்களை பார்த்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கடைசியாக நாம் வாசித்து முடிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாதே. உங்க பயமெல்லாம் இன்னையோடு முடிஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னையில இருந்து உன் வாழ்க்கையில் நிறைவேறும். இன்னையில இருந்து கர்த்தர் உன்னை நடத்துகிறதை நீங்க பார்க்க போகிறீங்க. இன்னையில இருந்து நீ அனாதை இல்லை. இன்னையில இருந்து நீ தனிமையா இல்லை. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் உன் கூடயே வருவார். உன்னை நேசிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறாருங்கிறத மறந்தே போயிடும். ஒரு சின்ன நீ ஜெபம் நீ பண்ணினாலும் அடுத்த நிமிஷம் கர்த்தர் பதில் கொடுப்பதை பார்ப்பாய். அல்லேலூயா.